ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடிக்கடி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும், நீங்களும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோன்னா பூரிக்கு ஏற்ற பூரி கிழங்கு மசாலாவும் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அது எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தொலியை வெட்டாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கழுவி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கல் உப்பும் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் அவிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது அவிகிற டைமுக்குள்ளே நம்ம பூரிக்கு மாவு திரட்டி வச்சிடலாம். அதுக்கு நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் தான் அரைச்சிருக்கேன். இது நைட் டைமுக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஏன்னா பசங்க திடீர்னு தான் அம்மா எனக்கு இது ரெடி பண்ணித்தாங்க அது ரெடி பண்ணித்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்ம 8 மணிக்கு அப்புறம் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் அதிலையே அரைச்சிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் மேக்ஸிமம் எப்பவும் மைதா மாவு எடுக்கக்கூடாது. ஆனால் நான் பசங்க எப்போமாவது கேட்டால் மட்டும்தான், அவங்களா கேட்டால் மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா ஒரு பூரி சாப்பிட்ற இடத்துல 2 பூரி சாப்பிடுவாங்க. அப்போ நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்டு வயிறார சாப்பிட்ருக்காங்கன்னு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் நான் அவங்க கேட்குறது தான் மேக்ஸிமம் பண்ணுவோம். நைட் ஏதாவது டின்னர் ரெடி பண்ண போகிறதுக்கு முன்னே பசங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன வேணுமான்னு கேட்கும்போது அவங்களே அம்மா எனக்கு இது பண்ணித்தாங்கன்னு கேட்பாங்க, அது பண்ணித்தாங்கன்னு. அப்போ அவங்களுக்கு பிடிச்சதையே செஞ்சு கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படி நம்ம இந்த மாதிரி நான் மைதாவில் செய்யும்போது நைட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் ஓமம் வாட்டர் நானே வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஹாட் வாட்டரில் நல்லா கொதித்த ஹாட் வாட்டரில் ஓமம் முழுசு வாங்கி வச்சுருப்பேன். அதை போட்டு நான் கொஞ்சம் ஊற விட்டதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய கப்பு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தான் படுக்க வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பூரி கிழங்குக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நான் அதுக்கு தேவையான பொருட்களை வெட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஏன்னா காரம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா இதில் வேறு எந்த காரம் போட மாட்டோம். பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. நான் அவிஞ்ச உருளைக்கிழங்கையும் எடுத்து துண்டு துண்டாக வெட்டிக்கிட்டேன். இந்த பச்சை பட்டாணி நான் முழு பட்டாணியை வாங்கி நானே அதை பிச்சு பாக்ஸ்குள்ளே போட்டு ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ குழந்தைங்களுக்கு காலையில் ஸ்கூலுக்கு கீ ரைஸ் ஏதாவது கேட்டாங்களோ ஏதாவதுக்கு அப்பப்போ செஞ்சுக்கலாங்கிறதுக்கு செஞ்சேன். பச்சை பட்டாணி அதில் பண்ணி வச்சு ரொம்ப ஒரு 2-3 மாதத்துக்கிட்ட ஆகுது. பச்சை பட்டாணி கொஞ்சம் கூட கெட்டு போகல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட நான் தூக்கி வேற காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் அதையும் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கோர போட்டுட்டு நான் கொஞ்சம் சீனி சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் உள்ள தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வாசனைக்கு பெருஞ்சீரகம் போட்டுவிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ கடலைப்பருப்பு போட்டால் தான் நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் கடித்து சாப்பிடும்போது. அதனால் நான் கடலைப்பருப்பும் போட்டுட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் கல் உப்பும் போட்டு அதை வேக வச்சுக்கிட்டேன். அது வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப கிழங்கு மசிஞ்சு வர்ற மணிக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கருக்கு முறுக்குன்னு இருந்தால் தான் நமக்கு அந்த பூரிக்கோட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால் நான் ரொம்ப வசக்கலை. அப்பப்போ கிழங்கு ரெடி பண்ணுற டைம்களில் நான் கிச்சனை அப்பப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுக்கிட்டேன். நைட் நேரங்கிறதுனால நம்ம உடனே கிடைக்கிற ஃப்ரீ டைமில் பண்ணிட்டோன்னா கிச்சன் பார்க்குறதுக்கு கவுண்டர் டாப் அழகாக இருக்கும். அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு நான் அந்த கோர வச்சுருந்த பச்சை பட்டாணியும் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பச்சை பட்டாணி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பச்சை பட்டாணி போட்டு வதக்குனதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் இது பண்ணேன். இதை அவிச்சு வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு 4-5 விசில் வச்ச பிறகு கூட கொஞ்சம் கூட மசியாமல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் தான் கரண்டியை வச்சு அதை நல்லா மசிச்சு விட்டேன். அப்புறம் அதை நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் தேவைக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா வெள்ளை கலரில் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நான் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆனாலும் எனக்கு மசியவே இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நான் கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கிட்டேன். அப்புறம் உப்பும் டேஸ்ட்
பார்த்துக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பெர்ஃபெக்டாக. அதனால் நான் அடுத்து உப்பு ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உப்பு போதுமானதாக இருந்துச்சு. வீட்டில் மல்லிக்கீரை இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக இறக்கும்போது தூவிக்கோங்க. நல்ல செம வாசனையாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எனக்கு மல்லிக்கீரை முடிஞ்சிருச்சு, அதனால் நான் மல்லிக்கீரை போடலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் மசாலா ரெடி பண்ணோன்னே என் குட்டி பையன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பூரி வந்து அவர் தான் போட்டார். அவர் உருட்டி தந்தார், நான் போட்டேன். நான் உருட்டும் போது என் பையன் போட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. நம்ம வீட்டில் சுவையான சாஃப்டான பஞ்சு போல் நல்லா மிருதுவாக இருந்துச்சு பூரியும். பஞ்சு போல் செஞ்ச பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பூரி கிழங்கு மசாலாவும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, நைட்டு நேரம் இந்த மாதிரி மைதா மாவு உள்ள நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது டின்னர் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா மறக்காமல் கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டர் போட்டு அதில் வீட்டிலையே ஓமம் வாங்கி வச்சு அந்த ஓமத்தையும் அதில் போட்டு நல்லா அந்த ஓமமும் இதுவும் அந்த தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் வார்ம் ஹீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நைட்டு படுக்க போகும்போது மறக்காமல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குழந்தைங்களுக்கு இது வந்து டைஜஸ்ட் ஆகும். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுமே குடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.